இந்திய அனுதின தியானத்திற்கான தலைப்பு ரெசிஸ்ட் ஈவில், தீமைக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்திலே நாம் வாழ்கின்ற போது இருள் மிகவும் சூழ்ந்திருக்கிறபடினாலே மாசுபடிந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது உலகத்தின் காரியங்கள் மட்டுமல்ல, இயற்கையிலும் மாசு, செயல்பாட்டிலும் வாழ்க்கையின் முறையிலும் தீமைக்கு நாம் எதிர்த்து வாழத்தக்கதான வாழ்க்கைக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். இதை புரிந்து வாழும்போதுதான் நாம் நன்மையை பெறத்தக்கதாக தீமைக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சகரியாவின் நாட்களிலே நடந்த காரியம் அப்படிப்பட்டதாய் இருக்கிறது. அதைத்தான் இங்கே தேவன் வெளிப்படுத்துகிறார் சகரியா தீர்க்கதரிசி மூலமாக. அந்த சகரியாவின் நாட்களிலே அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார் என்று அங்கே தீர்க்கதரிசி எழுதுகிறார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதமாய் அவன் வலது பக்கத்தில் நின்றான். ஆனால் அடுத்த வசனம், 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த சாத்தான் குற்றம் சாட்டும்படியாக எப்பொழுதும் நமக்கு முன்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். ஆம், வழி விலகி போகத்தக்கதாக, இந்த உலக மாயைக்கு சிக்கிக் கொள்ளத்தக்கதாக அவன் வலைகளை விளைத்து கொண்டிருக்கிறான். ஆனபடியினால் தானே அங்கே சாத்தான் அவனுக்கு விரோதமாய் என்று சொல்லும்போது அந்த ஆசாரியனுக்கு விரோதமாய் யோசுவாவை அங்கே காண்பிக்கிறான். கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக அங்கே சாத்தான் நிற்கிறான். ஆனால் சாத்தான் அவனுக்கு விரோதமாய் அவன் வலது பக்கத்திலே நிற்கிறான். எப்பொழுதும் யோபு இருந்த வாழ்க்கையிலே ஏற்பட்டது போலதான் நம்முடைய வாழ்க்கையும் நம்மை குற்றம் சாட்டும்படியாக அந்த சாத்தான் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற தீர்க்கதரிசியின் வார்த்தை 2ஆம் வசனம், கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானை, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்னியின்றி தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றான். அவனை எதிர்த்து நிற்கத்தக்கதாக கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர், அவர் சாத்தான் விழுந்து போன அந்த தூதன், எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் அவனுக்கு விரோதமாக எப்பொழுதும் செயல்படுகிறார். இதை நாம் அறிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்போம். சாத்தானை, அவன் செயல்கள் அறிந்தவைகள், நாம் அறிந்தவைகள். சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற எதிர்த்து நிற்கத்தக்கதான் பலனை நமக்கு தருவாராக. கர்த்தருக்கே மகிமை.